ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிபி அருண் vlogs. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கணவாய் கிட்ட போய்கிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகாலிங்க கோயிலுக்கு சதுரகிரிக்கு ஆடி அமாவாசைக்காண்டி போய்கிட்டுருக்கோம், சிவனை பார்க்குறதுக்காண்டி. இப்போ வந்துட்டு நம்ம மகாலிங்க கோயில் போயிட்டுருக்கோம். நம்ம பாய்ஸ் 3 பேர் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அது தமிழ், ராமகிருஷ்ணன், ஜீவா. இப்போ எலுமலை கிருஷ்ணாபுரம் சைடு மேலே ஏறிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். மேலே மலைக்கு விடலைன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு பாதையில் ஏதாவது சூஸ் பண்ணி மலைக்கு ஏறணும். பார்க்கலாம் எந்த சைடு மலை ஏறுறோன்ட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் சைடு வந்து தடை போட்டிருக்காங்க, இந்த சைடு தடை போட்டிருக்காங்க காட்டுத்தீ பரவுறதுனால. அதனால் இப்போதைக்கு எப்படி மலை ஏற போகிறோன்றது தெரியல. ஸோ இங்கேருந்து அந்த சைடு அங்கே வரைக்கும் போய் அந்த சைடு தான் மலை ஏற முடியும். நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் கோயில் மலையேற விடல கேப்டனா வந்து மண்டபத்துல படுத்திருக்கா. காட்டுப்பாதை வழி போய்கிட்டு இருக்கோம். நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. எங்கே போக போகிறோம் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட காட்டுப்பாதையில் போய்கிட்டு இருக்கோம். மேலே போயிட்டு உங்களை சொல்கிறேன். சரியான ட்ரிப் வாங்கிட்டேங்க. கழுவுல ஓட போறேன். ஒரு வழியா காட்டு பிடிச்சு சதுரகிரி மேல போய்கிட்டு இருக்கோம். டைம் ஆச்சுங்க, டைம் 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. 9 மணிக்கு ஏற வச்சோம். காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். முதல் மலைக்கு ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போதான் இன்னும் 6 மலை இருக்கு. மேலே வர தீ பிடிச்சுன்னு சொல்லி இறங்குறவங்கள அந்த பக்கம் இறக்கி விட்டுட்டு இருக்காங்களாம். ஒரு வழியா காத்தாடி பாறைக்கு வந்துட்டான். காத்து சரியான காத்து. நிறைய பேர் மக்கள் வந்து படுத்திருக்காங்க. லெஃப்ட் எடுக்கிற பாறை நாங்கள் லெஃப்ட் எடுக்கலாம். இந்த காத்த மலை ஏற போறோம். மலை வந்து கொஞ்சம் ரிஸ்கான மலை. பிள்ளைலாம் வச்சு ஏறிட்டு இருக்காங்க. செங்குத்தா ஏறிட்டு இருக்கு. ஹில்ஸோட டாப் வியூ பாருங்க. இந்த பக்கம் எலுமலை அந்த ஊரு, இது விருதுநகர் இந்த பக்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த பக்கம். எவ்வளவு தூரம் ஏறி வந்து ஒரு 10 இடத்துல உட்காந்துருப்போம். இப்பதான் காத்தடிக்க அப்படியே ஏறிட்டு. இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல இடம். நிறைய ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. டைம் வந்து 12 மணி ஆயிடுச்சு. எல்லாமே என்ன காத்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் முன்னாடி போயிட்டாங்க. முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். இப்போ சூப்பர் வியூவா தெரியுது. இது எல்லாமே இப்போ எனக்கு எக்ஸாக்டா எந்த மலைன்னு தெரியல. 3வது மலையில இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் போடுறாங்கன்னு அந்த எல்லோ கலர் லைட் வந்து நம்ம தமிழ் ப்ரோ. இந்த டார்ச் அடிக்கிறது வந்து நம்ம ஜீவா ப்ரோ நமக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. காத்து உண்மையிலே சூப்பரான காத்து. இந்த காத்து 4 மலைக்கு அடிச்சிருந்தா எப்பவோ கோயில் ஏறி இருப்போம். ஒரு வழியா எடுக்கு பாறைக்கு வந்தாச்சு. மாடா எங்களுக்கு பல படம் வர மாட்டியா?
சரியான சொல்லலாம். தண்ணியே இல்லையே. எங்க லைட் பிடிப்பாங்க தண்ணி இல்லன்றீங்க. தண்ணி இல்லப்பா. வாட்டர் கேனுமே காலியா போச்சு. 4 வாட்டர் கேன் முடிஞ்சு. ஒரு வாட்டர் கேன் தாங்க காலியாச்சு. கீழ இருக்கும்போது முடியலப்பா, முடியல. பாரு இங்க வாரியா எதுக்குள்ள வச்சு நுழைஞ்சு வந்திருக்கோம்ட்டு. டாப்ல நீ போக வேண்டியதே. இன்னொரு 2 மலை இருக்கு. 2 மலை ஏறி இறங்கணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்காண்டி படுத்தாச்சு. எடுத்து கொடுத்தாங்க. வெட்டி போடுவாங்களா? வெட்டி போடுவாங்க. கோயில் இறங்கி போய்கிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சது 2 மணி ஆக போகுது. நான் கோயிலை போய் பார்க்கல. சரியான ஏத்தம், ரொம்ப செங்குத்தான ஏத்தமா இருந்துச்சு. என்னால ரொம்ப முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. காத்தாடி பாறையில சரியான காத்தடிக்குது. அடுத்து ஏறி வந்தோம்னா அப்புறம் குறுகலான பாறை நடுவில் இடுக்கு பாறைன்னு சொல்லிட்டு 2 பாறைக்கு நடுவில் ஒரு ஆள் போகிற வழி இருக்கும். அந்த அளவு ஏறி வந்தோம். அப்புறம் குளிராட்டி பாறையில் வந்து படுத்து 10 நிமிஷம் படுத்திருந்தோம். அதுக்கு மேலே முடியல. தண்ணியுமே இல்லை, அவ்வளோதான் இருக்குது கொஞ்சமாக. ஸோ இது கரவழியில் அங்கே ஊற்றுல பிடிச்சது. ரொம்ப நாள் ஆகிருக்கும் போல். வாய்க்கு பிடிச்சிட்டு மட்டும் அப்படி மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். நான் மேலே போயிட்டு வண்டியை பண்ணுறேன். சந்திர மகாலிங்க கோயில் வீடியோ என்ன இதாக எடுக்கிறேன். சந்திர மகாலிங்க கோயிலில் வந்து சந்தனத்தை பூசிக்கிச்சு. அடுத்து சுந்தர மகாலிங்கம் கோயிலை பார்க்க போகிறோம். ஸோ இதான் அந்த கோயில் என்ட்ரன்ஸ். நீ எடுமே, அது தெரிஞ்சுற போட்டா மட்டும் எடு. சரி எடுறா. சந்தன மகாலிங்க கோயில் பார்த்துட்டு சுந்தர மகாலிங்க கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். காலில் வலி பெண்டை கழுத்துது. ஒரு வழியாக 2 லிங்கத்தையும் பார்த்துட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கிருஷ்ணாவரம் பாதையில் இறங்கல. நம்ம பைக் வந்து அங்கே கிருஷ்ணாவரம் அடிவாரத்தில் நிற்கிது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பாதையில் இறங்க போய்கிட்டு இருக்கோம். நம்ம நண்பர்கள் எல்லாம் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஏதாவது கடை இருந்துச்சுன்னா வாழைப்பழம் தேங்காய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இறங்கணும். மேலே வந்து அன்னதானம் கிடையாது, தடை இருக்கிறனால தடை போட்டிருக்கனால அன்னதானம் கிடையாது. உண்மையிலே அந்த பாதை வந்து ரொம்ப செங்குத்தான பாதை. அது காட்டு பாதைன்றனால ரொம்ப செங்குத்தான பாதை. இந்த சைடு வந்துட்டு யானை பாதை மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு 10 அடி 15 அடி பாதை இந்த மாதிரியே இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் இருக்கும். அதனால் இறங்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பக்கம் இறங்கிட்டோம். பஸ்ஸில் வந்து அந்த பக்கம் பைக் எடுத்துக்கலான்னு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பாதையில் போகிறான்னு போய் போலீஸ் நிப்பாட்டிட்டாங்க. தீ பிடிச்சிட்ருக்கு, இறங்க முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ஆஃபீஸர் வந்தார். வந்து வருஷநாடு பாதை வழியாக போங்க, வேறு வழி இல்லைன்னா வந்த வழியை ரிட்டர்ன் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே 2 மலையை தாண்டி வந்ததுனால திரும்ப இப்போ வருஷநாடு பாதையில் போயிட்டுருக்கோம். ஒட்டேரி பாதை காட்டு வழியிலே ஏறினாங்க, மறுபடியும் காட்டு வழியிலே இறங்க போகிறோம். பாதை எல்லாமே வந்துக்குள்ளேயும் போய்கிட்டுருக்கு. இந்த வந்துட்டோம் ப்ரோ,
விலங்குகள் நடமாட்டம் இருக்கு. அப்புறம் நம்மளே விலங்குதேன் அப்படிதான் நடமாடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வருஷநாடு பாதையில் போயிட்டுருக்கனால வருஷநாடு வழியாக கீழே இறங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. வருஷநாடு கீழே இறங்கி தேனி வந்து மறுபடியும் முஸ்லம்பட்டி கிருஷ்ணாபுரம் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வரணும். 2 பேர் மட்டும் போய் பைக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும். பாப்பா எப்படி போய்கிட்டு இருக்கோன்னு தெரியல. இந்த பாதையில் யாரும் இடையில வேண்டா, வேறு வழி இல்லை. அதுதானே ஸ்ரீபுத்தூர் பாதை, அந்த கடை இருக்கிறது. இந்த கடை ஸ்ரீபுத்தூர் பாதை. அப்படியே இந்த பகுதியாக போயிட்டோம்னா அங்கே போயிடலாம். மறுபடியும் வருஷநாடு பாதை போய்கிட்டு இருக்கோம். ஆட்டில் சுத்து. நேற்று ஒரு 7 மலை, எங்கிட்ட ஒரு 7 மலை, 14 மலை சுத்திட்டு இருக்கோம். சுத்தி மறுபடியும் சுத்தி வரணும் வண்டி இருக்கு. என்ன பண்ண காத்துருக்கேன்னு தெரியல. போங்க போங்க முடிச்சு. என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியல. வியூ பாயிண்ட் எடுக்கணுமா? இது எடுக்கணுமாப்பா? ஆமாப்பா எடுப்பா, நல்லா இருக்குப்பா. அந்த மலை என்ன மலைப்பா? மலை பேர் என்னப்பா? அது என்ன தெரியும்? ஏய் ஒரு பைத்து கேட்குறோம். வருஷநாடு பாதையில போய்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சு இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். 3 கிலோமீட்டரா? ஆமா, ஒரு 8-9 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 மணி நேரம் 10-10:30 தான் போய் சேருவோம் நிக்காம போனா. இன்னும் 4 கிலோமீட்டர் மேல மீறி வந்து பாப்பா. இல்லையாப்பா, சரி பாத்துக்கிறோம். 3 மணி நேரம் ஆகும். 4 கிலோமீட்டர். இந்த ஒரு மலை ஏத்த இருக்கு அந்த பக்கம், ஏறி போயிட்டோம்னா ஃபுல்லா மேசம் மதளமா இருக்கும். அங்க பின்னாடி வந்துட்டு இருக்காரு. முன்னாடி நிறைய பேர் அங்க மேல போய் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆயிடுச்சு. மலையை விட்டு தாண்டல. ஒரு 4 மலை தாண்டி வந்திருப்போம். இன்னொரு 3 மலை இருக்கு வருஷநாடு வர்றதுக்கு. நம்ம கூட வந்ததுனே ஒரு அண்ணன் நம்ம கூட வந்தா. வாங்க ப்ரோ. காலைல வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு மொத்தமா. ஆமா ப்ரோ, இந்த வருஷநாடு மலை எங்க போய் முடியுதுன்னு தெரியல. இல்லனே வீடியோ எடுத்துறேன். வீடியோ கால் போய் எங்கனே சிக்னல் அடிக்குது. இன்னைக்கு இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு? போங்க பக்கம் வந்து இது அப்படியே கீழ இறங்கணும். நம்ம ஒரு மேற்கு மலை தொடர்ச்சி. இந்த பாதை வழியா போய் இன்னும் கீழே இறங்கணுமா? ஒரே இறக்கமா கீழே. ஸோ நாங்கள் வந்து அந்த பெரிய மலையை சுற்றி வந்திருக்கோம். அதுக்கு ஒரு 4 மலையை தாண்டி வந்துட்டோம். இது 5வது மலையா இருக்கு. இன்னொரு 2 மலை கீழே இறங்கணும். ஆளுங்க ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. அலவுட் இல்லை, எல்லாத்தையும் தெரியாம ஏறி வந்துட்டு இருக்காங்க சாமியை பார்க்கணும்னு. சொல்றீங்க பக்கம் 1.5 மணி நேரத்துல ஏறி எல்லாம் இறங்கிடுவாங்க. ஆனா தப்பியும் இல்ல அங்கதானே லாக் பண்ணி எங்களை அனுப்பிச்சு. அப்படியா? அதுதான் பக்கத்தில் வந்துட்டான் போடலாம். இப்ப இறங்கினா இருக்கலாம் டாப்ல.
கேட்டான் அப்பயே எல்லாரும் அப்படியே சொல்லி நம்ம ஏறி ஏறி நானும் வந்து ஒரு வழியாக கீழே கருப்பசாமி கோயிலுக்கு வந்தாச்சு. வா, எத்தனை மணி? 6:11 ஆயிடுச்சா? 5 மணி நேரம் ஆயிடுச்சு. கால்லாம் நடக்குதோ கூட இறங்கிட்டு இருக்கோம். மோடிங்க கீழே கோயில் வந்துருச்சுன்னு பார்த்தா இன்னும் 1 கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்கு. 300 மீட்டர் 400 மீட்டர்னு போட்டுருந்தாங்கப்பா அங்கே. 400 மீட்ரு. அதுதான் அப்படிதான் போட்டுருந்துச்சு அங்கே பாறையில். இன்னும் 1 கிலோமீட்டர் போய்கிட்டு இருக்கணும். ரொம்ப டயர்டாக இருக்க முடியல. ஒரே மழை பார்த்து இறங்கி கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு விருதுநகரில். ஸோ இப்போ போய் அன்னதான சாப்பாடை சாப்பிட்டு ஊருக்கு போகணும். நான் அடுத்தப்பட்ட நடிகரைக்கு பைக்கை காப்பாற்ற போனாங்க. சாப்பாடு சுண்டல் பையங்க பையன் அந்த தமிழ் தண்ணி குடிக்க போயிருக்கு. கை சாப்பாடு சாப்பிட்டு படுத்து போட்டாச்சு. 1 மணி நேரம் ஆகுது கிளம்புறதுக்கு. பைக் அப்புறம் போய் எடுத்துக்கிறோம். நம்ம எல்லாம் அங்கே போய் படுத்துட்டாப்ல. அதனோடு யாரு இந்த பையன் ஜீவா சாப்பிட போறது உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பிருச்சலா இருக்கு. அல்லாசி அனைவரும் உங்க தேவைக்கு சாப்பாடு கோயிலில் ஒரு வழியாக சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு கிளம்பிட்டான். ஸோ இன்னும் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ தூரம் தெரியல, நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ கால் உண்மையிலே சூப்பராக வலிக்குது. நடக்க முடியாமல் நடந்து போய்கிட்டு இருக்க தவந்து போயிட்டு தான் இனிமேல் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும். ஸோ நாளைங்க ட்ரிப்பு கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. யாராவது போகிறீங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்க கூட யார் கூடயாவது கொஞ்சம் பாதையில் யார் தெரிஞ்சவங்க கூட கொஞ்சம் போங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோடு இல்லை இப்போதைக்கு நாங்கள் காட்டு பாதை வழியாக போயிட்டு வந்ததுனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, உங்களை எல்லாத்தையும் வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.